ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் ஃபைனல் எபிசோட் ஆஃப் த சீசன் 3 தான் நம்ம போட போகிறோம். எபிசோட் நம்பர் 3 4 தெரில. சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக வந்தவங்களா சேனல் புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்கள், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேட்ச்குள்ளே போயிடுவோம். ஒரே ஆவலாக இருக்குது கைஸ், மேட்ச்குள்ளே போகிறோம். மேன் கைட் அப்படியே வந்தாச்சு. பேட்டில் ராயல் பெர்முடா. சரி வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம போவோம், முன்னாடி போயிட்டே இருப்போம். ரெண்டாவது ஐயோ இன்னும் ப்ரோப்ளராக இருக்காங்க, என்னமோ காட்டுது. போய் தொட்டு பார்ப்போம். என்ன சோட் அவுட்டுட்டீங்க, அவ்வளோ கஷ்டப்படுறதா அவ்வளோதானா? இதுலேயும் பார்ப்போம். இதில் இங்கே போகிறாரு அப்படி ஓப்பன் பண்ணும். 20 ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் எல்லா இதில் தான் வருது, எல்லா இதில் தான் வருது. எதுக்குடா இப்போ இது வைக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ மாற்றாங்க. சரி குதிக்கிறோம், குதிப்போம். நம்ம கிளாக் டவரில் குதிக்கிறோம். அதான் சென்ட்ரல் ஜோனு. மேப் படி பார்த்தா தான் சென்ட்ரல் ஜோனு. ஒரு டைம் கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கும், டைவே பண்ணிடுவோம். சென்ட்ரல் ஜோன் விளாண்டுருக்கேன். அதுவும் அந்த பீமா சக்தியும் அதுவும் ஒரே இடம் தான். என்னடா இது சொல்றானா? அது அப்படிதாங்க இருக்கு. கிளாக் டவருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கிளாக் டவர் பக்கத்தில் வந்தாச்சு. நிறைய பேர் இறங்குறானுங்களா? இல்லை, நிறைய பேர் இறங்கலை. நல்லா பீக்லேயே இறங்குவாங்க, ஆனால் பிரச்சனை இல்லை. எடுப்போம். லூட்டு பொறுக்கணும். லூட்டு அப்போதான் திஸ் இஸ் ஃப்ரீ ஃபயர். இந்த டிஸ்பிஸ் எதாவது சொல்லுவான். ஐயோ சூப்பர் முடிஞ்சு. எலிமினேஷன் ரிப்ளே பார்ப்போம். சரிங்க பார்ப்போம். எனக்கு இருக்கும் என்னாட்டோவா? ஐயோ அதெல்லாம் செத்துறோம். இவேடா நான் வந்து கோல்டு ஃபோனில் இருக்கனால பிளாட்டினை மட்டிக்கிறேன். இந்த கேப்சர் பண்ணணும், அதுதான் என் வேலை. டேர்னர் பூய் அடிக்கிற கடைசி வரைக்கும் சர்வைவ் பண்ணுறேன். 2 கில் அந்த மாதிரி. 2 கில்லா ஏதோ கில் அடிக்கிறேன். சரி வாங்க போவோம். ஏதோ ஒரு கில்லா என்ன சொல்கிறது, நம்ம போவோம். ஸ்காட் அம்பேலியே இப்படி வந்துச்சு. சரி போ, அதே கிளாக் டவரில் தான் முடிச்சிருக்கேன். போவோம். 40 பேர் சர்வைவல் பார்த்தீங்கன்னா தெரியும். 40 பேர் இருக்காங்க. 39 பேர், 38. சரி ஒருத்தருக்காங்க அவங்க பார்த்தேன். சரி அவங்க நம்ம புல்லட் போட்டால் அவங்க சவுண்டு கேட்கும்ல, யாரோ கேட்கும்ல, அதனால வந்து நம்ம இது பண்ணுவோம். வேற அவங்க இதுக்குள்ளே போயிடுது. நம்ம பில்டிங்குள்ளே போவோம். மேலே ஏற முடியல. அட்லீஸ்ட் லூட்டாக இருக்கும் பார்த்தா அதுவும் இல்லை. லூட்டும் இருக்குமோ அதுவும் இல்லை. ஸோ சரி எங்கே போகிறது? லூட்டு வந்து இப்போ நம்ம கிட்ட ஏகே கிடச்சிருக்கு. இருக்கானா இல்லையா, இல்லை செத்துட்டானா எதுவுமே தெரியலையே. ஸ்பாட்டை திரும்பி அழுத்துவோம். இருக்காங்க. அந்த புல்லட்டு பார்த்தீங்களா, போதா? அதுவும் போகலை. சும்மா காட்டுதா இல்லை கிளிஜா பக்கா எதுவுமே புரியலையே. ஒருவேளை கேம் ஆட் பண்ணிட்டானோ? இதெல்லாம் ஆட் பண்ணுற ஐடியா ஆட் பண்ணுறது பார்ப்போம். ஸ்கோப் போட்டு பார்ப்போமா? இப்போ யாரும் தெரியலையே.
ஒண்ணுமே புரியலையே. சரி, ஏதோ வருது. ஓ, லூட் பாக்ஸா? சி, ஏர் ட்ராப்பரா? ஓ, எல்லாம் எனக்கு மறக்குதே. சென்டர் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெடிக்கிட்டு இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் கிளாக் டவர். நம்ம ஊரில் கிளாக் டவர் எப்படி இருக்குன்னா, பஸ் எல்லாம் நிறுத்தி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஜேன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, லூட் பாக்ஸ் எந்த லூட்டு கிடைக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் போய் நம்ம பீமசக்தி போகலாமா? வேண்டாமா? நான் பிளாட்டினம் மண் அடிப்பேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ பின்னாடி நின்றுட்டு பார்த்தேன். அடிக்கிறோம். நான் பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தேன். நான் ப்ராமிஸா பார்த்தேன். நீ பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. நாளை போய் பார்ப்போமா? நாளை போய் பார்ப்போம். இங்க லூட் நிறைய இருக்குங்க. லூட்டு. சரி, காணுங்களா? எவனுமே இல்லையே. ஒரு கில் அடிக்கலாம் பார்த்தா, ஒரு கில் அடிச்சு சர்வே ஆகலாம் பார்த்தா முடிய மாட்டேங்குது. நம்ம கில் அடிச்சு இது பண்றதை விட சர்வே டைம் நிறையாவே எடுத்தாலே நான் புஷ் ஆகுங்க. நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கரெக்டாக ஐடியா வந்துச்சு. கடைசியில 5 பேர் இருக்கும்போது போட்டானுங்க. பண்றது சொல்லுங்க. ஸ்குவாட் திரும்பி அனுப்புவோம். இப்போ பார்த்தங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. கொடுத்துருக்கோம் 25 டேமேஜ். இப்போதான் பார்த்தேன் 25 டேமேஜ் பார்த்தேன். டேமேஜ் இது என்ன என் பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னடா காணாம போயிடுச்சா? இல்ல இருக்குது. என்னங்க ஜோன் வருதா? ஜோன் பக்கத்துல வந்துருச்சுங்க. நடுவுல பாதி கட்டா இருக்கும். ஏன்னா வந்து ஃபோன் கால் வந்துருச்சு. அது பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் இப்படி வந்துருச்சு. நான் வந்து சாவலை பாருங்க. ஒரு கில் அடிச்சிருக்கேன். கூட கேப்சர் பண்ணப்போ 2வது கில். ஓ 2வது கில். வீலோடு மாப்பிள்ளைனே இருந்தாலும் நம்ம செக் ஜாவ் நடிச்சிட்டோம். சர்வைவல் டைம் நிறைய பேருக்கு அங்கே ஒருத்தன் சவுண்ட் கேட்குது. கார்ல வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிட் யூ சீ தட்? கார்ல வந்துட்டு இருக்கா. போட்டுருவோமா? 6 பேர். இங்க 6 பேர். 6 பேர்ல நம்ம 5 பேர். ஐயோ குளோபால் போட்டானே. இது வேற ஜோன் வேற பக்கத்துல வருது. முடிச்சிடலாமா? ஃபைனல் ஃபைட்டு. ஓ ஸ்காட் போதுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கதான் தெரிஞ்சவங்கன்னா ஸ்காட்டா இல்லை நம்ம பக்கத்துல இருந்திருக்குமே. கன்ஃபார்மா புல்லட் தாங்க. ஐயோ ஜோனுக்குள்ள போயிட்டேன். ஓடுற மாப்பிள எதுக்கு ஜோனுக்குள்ள பைத்தியம் ஜோன் ஸ்பீடா போச்சு. முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து எலிமினேஷன் ரெட்ல போட்டோம். அவங்க வந்து சுட்டுருக்காங்க. கரெக்டாக அடித்தோம். எடுத்துட்டோம். என்னன்றது பார்க்கலாமா வேண்டாமா? 4 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் தான் இருக்காங்க. பார்க்கலாம். வேண்டாம், வெளியே வந்துடுவா. ஏறி இருக்குமா? கோல்டு 4லேருந்து ஏறி இருக்குங்க. வேறுங்க ஆட்டினம் ஒன்று ஓடு மக்களே. ஆட்டினம் ஒன்று அடிச்சிட்டோம். பர்சன்டேஜ் ஓடு மக்களே 53% கரெக்டாக இருக்கு. பக்கத்தில் வந்தாச்சு. ஏறி மக்களே, இந்த எப்படி பிளாட்டினம் பண்ண அடித்தா சொன்ன மாதிரி நம்ம அடிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் இது ஃபைனல் எபிசோடு. சரி காய்ஸ், இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
See you, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.